செய்வாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை அறிந்து செயல்படுகிற ஒரு உண்மையுள்ள ஒரு தேவன் அவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஜெப குறிப்பு இருக்குது, அதற்காக ஜெபத்தை நாம் செய்து கடன் செல்வோம். சகோதரி ஆரோக்கியமேரி அவர்களுக்கு 3ஆம் தேதி பிறந்தநாளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இருக்காங்களா இங்கே? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால மகளை ஆசீர்வதிப்பீராக. இத்தனை ஆண்டு காலம் நீ நல்லவராகவே இருந்திருக்கிறீர். இந்த ஆண்டிலும் இது நாள் வரையிலும் கண்டிராத ஆசீர்வாதம் சமாதானமும் ஆண்டவரே உம்முடைய பலனும் சுகமும் கர்த்தர் கட்டளையிட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளின் பிள்ளைகளை காணத்தக்க நாட்களையும் எருசலேமின் வாழ்வையும் சியோனின் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தயாரா இருக்க வார்த்தையை கேட்க. குட். காட் பிளஸ் யூ. திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனங்களை நம்ம பார்ப்போம் அப்படின்னா ரொம்ப நாளாக எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனங்கள் தான். ஆனால் பின்னணியம் என்ன என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நன்றாக அறிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே 27வது வசனத்திலிருந்து நாம தியானி. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் சொல்வானேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் அந்த நாட்களிலே பாபிலோனுடைய சிறையிருப்பிலே கடந்து வந்து கொண்டிருந்த ஒரு காலம் அது. அவர்கள் ரொம்ப நாளாக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எங்களுக்கு பதில் அளிப்பார், ஆண்டவர் எங்களை மீட்டுக் கொள்வார், ஆண்டவர் எங்களை விஸ்தாரமான இடத்துல வைப்பார், கர்த்தர் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார் என்று சொல்லி. ஆனால் அது தாமதமாகும் போது அவர்களுக்கு ஒரு கோபம் வந்து விடுகிறது ஆண்டவரை நோக்கி. ஒருவேளை கர்த்தரனை மறந்து விட்டாரோ, கர்த்தர் ஏன் எங்களுக்கு நியாயத்தை செய்ய மாட்டேங்கிறார், கர்த்தர் ஏன் எங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாரு, கர்த்தருடைய வழி எங்களுக்கு மறைவாய் போயிற்றோ என்று சொல்லி, எங்களுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ என்று சொல்லி அவர்கள் கேட்கிற ஒரு காரியம். அதோடு கூட பாருங்க, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது, என்னுடைய ரைட் இஸ் டிஸ்ரிகார்டட் பை காட். அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். அது என்னுடைய நியாயத்தை ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறார் அவரு? அவர் நியாயமுள்ள ஒரு தேவன் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி என்ன நியாயம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ரைட் ஒன்று இருக்குது. God has disregarded my right. அதாவது எனக்குன்னு ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறது, அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நிறைவேற்றவில்லை, கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லுகிற ஒரு பின்னணி. ஆமென். ஏன் எதை வைத்து கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க உடன்படிக்கையின் தேவன். ஆமென். ஆண்டவர் நம்மை உடன்படிக்கையோடு கூட அழைத்திருக்கிறார். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளாகும்படியான புத்திர சுவிகாரத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே புதிய பொறுத்தவரையிலும் நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. என்ன அப்படின்னா, அவருடைய ஜனங்கள் என்பதை மாறிவிட்டு, அவருடைய தேசம் என்பது மாறிவிட்டு, இப்பொழுது அவருடைய குடும்பமாக நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உங்களுடைய பிதாவாக தகப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட நாட்களிலே ஒரு விடாய்த்து போகிற ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, எவ்வளோ நாள் தான் இதை தூக்கி சுமக்கிறது, எவ்வளோ நாள் தான் இந்த கஷ்டம், எப்போதான் ஆண்டவர் எனக்கு கரத்தை நீட்டுவார், எப்போதான் எனக்கு அந்த பதில் அளிப்பார், என்னுடைய நியாயம் அவருக்கு தெரியாதா? என்னுடைய நியாயம்னா ஐ ஹேவ் த ரைட், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிற, அவருடைய ஜனமா இருக்கிறேன்னு, ஏன் எனக்கு சத்தம் அவர் கொடுக்க மாட்டேங்கிறார், ஏன் அவருக்கு எனக்கு மறைவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு
இந்த கேள்விகள் நமக்கு நிறைய இடத்துல வருகிறது. ஆமேன். நீங்க சங்கீதக்காரன் வாசிக்கும் போது வாசிங்க, 13ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது, சீக்கிரமா எடுத்தவங்க வாசிங்க. இன்னொருத்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44 வாசிங்க. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உன் முகத்தை எனக்கு மறைப்பு? எவ்வளவு நாள் ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்க முடியும்? எவ்வளவு ஆண்டவரே நீ என்னை மறந்து போயிட்டீரா? Where are you Lord? ஆமேன். கஷ்டம் வரும்போது நம்ம யார்கிட்ட போவோம்? சுகமளிக்கிற தேவன், தூக்கி உயர்த்துகிற தேவன், வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர், இவர்கிட்ட தானே நம்ம போக முடியும். அவரே ஒருவேளை அமைதியாராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அங்கலாய்ப்பு வருகிறது. ஆண்டவரே, எவ்வளோ நாள் நீங்கள் மறப்பீங்க என்ன? எவ்வளோ நாள் ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்து கொள்வீர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாங்க? 49:14, சியோனே, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவரே என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆமேன். துக்கத்தோடு புலம்புகிற ஒரு காரியம், சத்தம் கேட்கப்படாத போது, நம்முடைய தேவைகள் இல்லாத போது, ஒரு மாற்றம் வராத போது, ஒரு விடுதலை வராத போது ஒருவேளை தோணுது, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ. சில வேளை இப்படியும் யோசிச்சு பார்க்குறோம், என்ன பாவம் நான் ஆண்டவருக்கு பண்ணேன். அது ஒரு நல்ல அனுபவம் தான். ஆனால் ஒப்புரவாகியும் இன்னும் ஒரு வேளை நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நீடித்திருக்கிறது என்று சொன்னால் நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா? ஆமேன். இயேசுவுக்கே அந்த சூழ்நிலை வந்துட்டு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஆனா கர்த்தர் பிதாவுக்கு மாத்திரம்தான் தெரியும், அது முடிவல்ல. அல்லேலூயா, அது முடிவல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தான், இமைப்பொழுதில் நான் கைவிட்டேன், ஆனால் நீடித்த உருக்கத்தால் உன்னை நான் என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன் என்கிற ஒரு காரியம் ஒன்று உள்ளல்லவா. இன்னும் ஃபியூ டேஸ், இன்னும் ஒரு 2 நாள் தான் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட அவர் எழுந்த வேணும் அப்படின்னா அவர் அந்த மரணத்தை சந்தித்து தான் ஆக வேணும். You may feel that God has forsaken you. Hallelujah. ஒருவேளை உனக்கு தெரியும், ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாருன்னு சொல்லி, பட் God has a plan. Hallelujah. ஒரு 3ஆம் நாள் நித்திய காலமாய் உயிரோடு கூட எழுகிற ஒரு உயிர்த்தெழுதலை தேவன் வைத்திருக்கிறார். Don't limit God. Hallelujah. Don't make a complaint against God. நான் இவ்வளவா ஆண்டவருக்காக செய்த பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா நான் சிலுவையில் வந்தேன். I have the every right to ask my Father, why you have forsaken me, Lord? Amen. Hallelujah. சபைக்கு வரோம், ஜெபம் பண்றோம், உபவாசிக்கிறோம், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம், பட் ஸ்டில் doesn't move. இன்னும் வரல அப்படின்னா நம்ம கேட்குறோம், மறந்துட்டீங்களா ஆண்டவரே, கைவிட்டுட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னுக்குள்ள ஒன்லி ஃபாதர் நோஸ். ஹல்லேலூயா. இட் இஸ் ஃபார் அ பிரீஃப் மூமெண்ட். ஹல்லேலூயா. ஒன்றும் இது இன்னும் கொஞ்சம் பலப்பட வேண்டியது, அவ்வளவுதான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தில் ரொம்ப வருத்தப்படுறாரு ஜனங்க மேல. ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு. இவன் பாருங்க, யோபு கூட 19:7 என்ன சொல்றாரு? Behold, I cry out violence, but I am not answered. I call for help, but there is no justice. இதோ கொடுமை, என்னை கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை, கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. ஆமென். நான் உத்தமனா நடந்திருக்கிற ஆண்டவருக்கு. ஆமென். யோபு சாட்சி நமக்கு நல்லா தெரியும். நான் தேவனுக்கு உத்தமமாய் நடந்திருக்கிற ஒரு மனிதன் நான். ஆனா இந்த சூழ்நிலையில, நெருக்கத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் கூப்பிடுறேன், ஆண்டவர் யாருமே என் சத்தத்தை என்ன செய்யல, கேட்கல. எனக்கு ஒரு நியாயமே கிடைக்க மாட்டிருந்து. அல்லேலூயா. எங்க ஆண்டவர் நியாயம் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி ஒரு துக்கத்தோடு இவர்கள் பேசும்போது, என்னுடைய தேவன் எங்க எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் எங்க? அவருடைய பிள்ளை நான்,
ஏன் எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு? ஏன் எனக்கு வழிகளை அவர் மறைத்து வைக்கிறாரு? ஏன் அதை அவர் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு? ஏன் என்னோட கூட பேச மாட்டேங்கிறாரு? ஏன் அவர் என்னோட கூட அமைதலாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதுக்கான பதில் சொல்கிறாரு. 40ஆம் அதிகாரத்தில் 27 வாசிச்சோம்ல, 28 வாசிங்க. அடுத்தது ஆண்டவர் பதில் சொல்கிறார், இப்படி சொல்கிறாரு. ஆண்டவர் பாருங்க இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, 27வது வசனத்தை அப்படி சொல்லுங்க. 28வது வசனம் 28, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். ஆங்கிலத்தில் இப்படி, டோன்ட் யூ நோ, ஹேவ் யூ நாட் ஹர்ட், உனக்கு தெரியாதா, நீ கேள்விப்பட்டது இல்லையா? இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். ஆங்கிலத்தில் இப்படி ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னு, ஹேவ் யூ நாட் ஹர்ட், நீ கேட்டது இல்லையா, நீ பார்த்தது இல்லையா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, இப்படி நீ கம்ப்ளைண்ட் பண்றியே. டோன்ட் யூ நோ ஹூ ஐ ஆம், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். உனக்கு வேணா ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கலாம், இந்த நாளுக்குள்ள எனக்கு இது வேணும், கிடைக்கலன்னா நீ நினைக்கிற இது யூ வில் நெவர் கெட் இட்னு. இதுக்குள்ள எனக்கு நடைபெறல அப்படின்னாக்கா, ஓ இது என்னைக்குமே நடைபெறாது நீ நினைக்கிற. அவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில ஆரம்பம் நான் தான், முடிவும் நான் தான், நான் அநாதி தேவன், நான் ஐ நோ தி எண்ட். ஹல்லேலூயா, ஐ நோ தி எண்ட். இன்னைக்கு நீ வச்சுட்டு என்னைய பார்த்து கேள்வி கேட்காத. Don't you know I am the everlasting God? Hallelujah. உனக்கு தெரியாதா, நான் ஒரு அநாதி தேவன், உன்னுடைய ஆரம்பம் நான் தான், முடிவும் நான் தான். Hallelujah. உன்னுடைய முடிவு என்னுடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது, உனக்கு தெரியாத. Have you not heard about me? என்னை பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா? நான் நித்திய காலமாய் வாழ்கிறேன் என்று சொல்லி மேல 8வது வசனம் என்ன சொல்றாரு? புல் உதிரும், புல் புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல். 7வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆவி அது மேல் ஊதும் போது ஆமென். அவரு சொல்றார் 6வது வசனத்துல, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் கிடைக்கும். என் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க, ஏன்னா அவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாங்க. தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ, என்னை அவங்க புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அவங்க வாழ்க்கையில, அவங்க விடாய்த்து போயிருக்கிறாங்க. எனக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் அவங்களுக்கு மறைஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய வல்லமை அவங்களுக்கு வெளிப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பலவீனன்னு சொல்லி யோசிக்கிறாங்க, நான் சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நீ அவங்கள்ட்ட பேசு, பின்னும் கூப்பிட்டு சொல்லு, என் சத்தம் உண்டாயிற்று, என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போல் இருக்கிறது, கர்த்தருடைய ஆவி அது மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும், நம்முடைய தேவனுடைய வசனமோ. ஆமென். என் ஜனங்கள்கிட்ட சொல்லு, என்னுடைய வார்த்தை என்னன்னைக்கும் மாறாது. என் ஜனங்கள் ஒருவேளை புல்ல போல இருக்கலாம், உலர்ந்து போல உன்னுடைய வாழ்க்கை, ஆனா என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. வார்த்தையாகிலும் வார்த்தையின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மகளே மகனை சோர்ந்து போகாதே. ஆமென். நம்ம வாழ்க்கை ஒரு புல்லுக்கு ஒப்பாய் இருக்கு, உலர்ந்து போலாம், சோர்ந்து போலாம். அவருடைய வார்த்தை ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் எங்கே, உனக்கு நியாயம் எங்க என்று சொல்லி கேட்காத. என்னுடைய நிலையான வார்த்தை ஒன்று உண்டு. நானும் நிலையானவர், நானும் அநாதி தேவன், என்னுடைய வார்த்தைகளும் அநாதியான வார்த்தைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா என் தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாது.
ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற ஒரு நோக்கம், ஒரு கண்ணோட்டம் நமக்குள்ளாக இருக்குமானா, இந்த பலவீனத்தில் நம்ம ஆண்டவரை அப்படி கேட்க மாட்டோம். எங்க ஆண்டவரை போனேன்னு கேட்க மாட்டோம். ஹல்லேலூயா. எத்தனை சோதனைகள் ஒரு பின்னாக ஒன்று, ஒன்று பின்னாக ஒன்று, ஒன்று பின்னாக ஒன்று வரும்போது நமக்கு கேள்வி வருது, வேர் இஸ் மை காட், வேர் இஸ் மை காட், ஐ எம் லெஃப்ட் அலோன். நான் தனியாக விடப்பட்டுட்டேன். ஹல்லேலூயா. யோபு சொல்கிறது போல, கூப்பிட்டாலும் கூட யாரும் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன்றாங்க. மை ப்ரேயர்ஸ் ஆர் நாட் ஹர்ட். என்னுடைய ஜெபங்கள் என்ன செய்யல, கேட்கப்பட மாட்டேங்குது. நான் ஜெபம் பண்ணுறது வீணா போதோ, விருதாவா போகுதோ, என்னுடைய ஜெபம், என்னுடைய தியானங்கள் விருதாவா போதோ, ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் கேட்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சிருஷ்டி கர்த்தர். அதுக்கப்புறம் அவர் கோவம் வந்துடுது மேலே. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிங்க. இப்படி இருக்க 18வது வசனம், தேவனை யாருக்கு ஒப்பிடுகிறீர்கள், எந்த சாயல் அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? கண்ணான் ஒரு சுரூபத்தை வார்க்கிறான், தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருத்த வைக்கிறான். அதற்கு கொடுக்க வகையில்லாதவன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி நிபுணனாக ஒரு தச்சனை தேடுகிறான். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்ட முதல் உணராதிருக்கிறீர்களே. ஆமாம். ஆண்டவருக்கு என்னன்னா, நீ நினைக்கிறிய நான் மற்ற தெய்வங்களை போல நினைக்கிறியா? நீ கண் இருந்தும் பார்க்காதபடி, காது இருந்தும் கேட்காதபடி, உன்னுடைய வேதனைகளை உணராது இருக்கிற தேவன் நீ என்னை நினைக்கிறியா? நீ அவங்களோட என்னை நீ கம்பேர் பண்ணி பார்க்கிறியா நீயே? ஆமேன். இது ஒரு சீரியஸ் இது இல்லை, ஒரு விசுவாசத்தில் ஒரு சேலஞ்சு. நம்ம இருக்கும்போது தாவீது கூட 73வது சங்கீதத்தில் சொல்றாரு, இவனெல்லாம் பார்க்கும்போது துன்மார்க்கன் தலைத்து செழிக்கிறான், அவன்லாம் நல்லா இருக்கிறான், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா ஜனங்க பார்த்து கேட்கிறான், நீ ஆண்டவரை நேசிப்பது என்ன, விருதாவாய் அவரை நேசிக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவரை கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, அந்த 73வது சங்கீதத்தை நீ வாசிக்கும் போது அவருக்கு பெரிய போராட்டம். இஸ் ட்ரைங் டு கம்பேர். அவரை அறியாமலே ஒரு ஒப்பிட்டு, அவர் எத்தனை சங்கீதம் எழுதியிருக்கிறார், தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொல்லி. அவரே உன்னதமான, ஒப்பிட்டு பார்க்க முடியாத தேவன், இணையில்லா தேவன் எல்லாம் பாடினவர். ஒரு சூழ்நிலை வரும்போது அவருமே கேட்டிருக்கிறாரு, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஒருவேளை அவங்க தெய்வங்கள்லாம் அவங்கள ஆசீர்வத்து உயர்த்தி இருக்கிறாங்களோ? ஆண்டவர் கேட்குறாரு. இந்த இடத்துல சிறையிருப்பில் இருக்கும்போது, பாபிலோன்ல எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கேள்வி, ஏன் தேவன் மட்டும் ஏன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார்? அப்போ ஆண்டவர் கேட்குற, நீ என்னையே அவங்களோட கம்பேர் பண்ணுறியா? நீயே என்னை நீ அவங்களோட கூட ஒப்பிட்டு பார்க்கிறியா? அவங்கெல்லாம் கண்ணு இருந்து பார்க்க மாட்டாங்க, காது இருந்து கேட்காது, உணராத ஒரு தெய்வங்கள். ஆமேன். நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் சிருஷ்டி கர்த்தர். ஹல்லேலூயா. நான் சிருஷ்டிக்கத்தை நான் உருவாக்குகிற தேவன், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன், வனாந்தரத்தில் நீர்வற்றையும் கண்மலைகளை வழிகளை உண்டாக்குகிற கர்த்தராக இருக்கிறேன். உனக்கு தெரியாதா என்னை பத்தி? என்னுடைய வல்லமை உனக்கு தெரியாது. I am the sovereign God. ஆமென். எல்லாவற்றிலும் மேலான ஒரு தேவன் நான். ஹல்லேலூயா. Thank God. இணையில்லா தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், ஒப்பிட்டு பார்க்க முடியாத தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை அவருக்கு தீர்க்கிறது எம்மாத்திரங்க, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறாரு. டோன்ட் யூ நோ? ஆமேன். எத்தனை முறை நம்ம ஆண்டவர் என் மேலே கரிசனை இல்லையோ, ஆண்டவர் என்னை நேசிக்க மாட்டேன்றாரோ அப்படின்னு சொல்லும் போது அந்த கல்வாரியை நோக்கி பாரு. ஆமேன். சொந்த பிள்ளை என்றும் பாராமல் நமக்காக கொடுத்தவர் இவைகளை கொடுக்காதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Something he wants to do differently. உன்னுடைய வாழ்க்கையில்
ஏதோ ஒன்றை கர்த்தர் வித்தியாசமாய் செய்ய விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாமதமானாலும் அவருடைய கரத்தில் தானே இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அந்தந்த அதுதான் நல்ல ஒரு உதாரணம் பாருங்க. அந்த பட்டர்ஃப்ளை அந்த கூட்டுக்குள்ளே இருக்கும்போது அவசரமே படக்கூடாது. நம்மளை ரொம்ப கம்பேஷனட் ஹார்ட் இருந்து ஐயோ பாவம் சொல்லி திறந்து விட்டோம்னா ஒரு ரெக்கையோடு இருக்கும், இல்லைன்னா ரெக்கை இல்லாமலே இருக்கும். ஆமேன். சம்திங் ஆண்டவர் ஒரு பர்பஸோடு அங்கே வச்சுட்டு இருக்கிறாரு. இஸ் ஒர்க்கிங். ஹல்லேலூயா. வெளியில் என்ன செய்யறதில்ல, தெரியுறதில்ல. வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியுறதில்ல. வெளியில் நம்மளை ஐயோ இந்த புழு இப்படி ஒரு கூட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்குதே அப்படின்னு. ஆமென். அந்த கூட்டுக்குள்ளே அடைந்திருக்கிற நேரம்தான் ஒன்லி தி கிரியேட்டர் கேன் ஒர்க். ஆண்டவரோடு கூட தனிமையாய் உருவாக்கப்படுகிற நேரம் எது தெரியுமா? அடங்கி இருக்கிற ஒரு நேரம், நெருக்கப்படுகிற ஒரு நேரம் அது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எஸ், இட்ஸ் a painful experience. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். nobody wants it. பட் ரிசல்ட்டை பார்த்தேன்னு வையே. ஆமென். அவர் வச்சிருக்கிற திட்டத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க, you don't need to crawl on the floor. எப்போதுமே நீ என்ன செய்வேன்னா புழுவா நீயே நடந்து போகிற அனுபவங்கள் மாறணும். அப்படின்னா ஒரு நெருக்கப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ அந்த அந்த அனுபவங்கள் வருது பாருங்க. அப்பதான் ஐயோ ஆண்டவர் மறந்துட்டாரோ, கூப்பிடுறதுலாம் இவ்வளோ சத்தமாக கூப்பிடுறேன், ஒருவருக்கு என் சத்தங்க. நோபடி அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங். அதுதான் கம்ப்ளைண்ட்டு. என்னுடைய ஃபீலிங், என்னுடைய பெயின், என்னுடைய அங்கலாய்ப்பு, என்னுடைய ப்ரெஷர், நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். இந்த நீங்கள் பாருங்க, இந்த அதிகாரத்துடைய முதல் வசனமே எப்படி ஆரம்பிக்கிறார் ஆண்டவர்னு? என் ஜனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இப்படிதான் ஆரம்பிக்கிறார் அந்த அதிகாரத்தையே. ஆமென். ஹல்லேலூயா. He loves us so much. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இப்போ என்ன சொல்றாரு? நீ ஒன்று ஒப்பிட்டு பார்க்காத. நான் அவ்வளோ கீழான தேவன் இல்லை. ஆமென். நான் அனாதி தேவன். உன்னுடைய வாழ்க்கையை வச்சு, உன்னுடைய பிரச்சனையை வச்சு என்னை கணக்கு போடாத. உன்னுடைய ஆரம்பமும் எனக்கு நல்லா தெரியும், உன்னுடைய முடிவுக்கு நான் வச்சிருக்கிற திட்டங்களும் எனக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அவர் நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அதுக்காக உருவாக்கி கொண்டு இருக்கும்போது நம்ம ஒரு நாள் ஜெபத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே அடுத்தது இன்னொரு காரியம் சொல்றாரு ஆண்டவர். அவருடைய வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும்னு சொல்றாரு. நித்திய காலமாக இருக்கிற அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதோடு கூட தேவன் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது, நீங்க வாசிங்க 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். ஸோ அதுக்கு மேல உள்ள வசனத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. ஆமென். சில வேளை நீ நினைக்கிற உன்னுடைய பிரச்சனையை கேட்டு கேட்டு ஆண்டவரே டயர்ட் ஆயிட்டாருன்னு. மேபி உன்னுடைய ஸ்பவுஸ் டயர்ட் ஆகலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு இருக்கிறாங்கன்ட்டுன்னு. கூட இருக்கிற கணவனோ மனைவியோ ஒருவேளை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம், இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம். தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைக்கிறியா உன்னைய உயர்த்த முடியாத பலவீனமான தேவன் நீ நினைக்கிறியா? என்னைய நீ நினைக்கிறியா நான் சோர்ந்து போயிட்டேன்? ஆமென். உன்னை தூக்கி சுமந்து சுமந்து நான் சோர்ந்து போயிட்டேன்னு நீ நினைக்கிறியா? நான் இளைப்படைஞ்சிட்டேன்னு நீ நினைக்கிறியா? உன்னை சுமக்கிற தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. I will never get tired to carry you. Amen.
அப்பா கொஞ்சம் டயர்டானா இந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் நீ பிடின்னுவாங்க, இந்த கை ஓஞ்சி போயிடும். அம்மா கொஞ்சம் நடந்துச்சுன்னா அம்மா தூக்கி என்ன செய்கிறோம், அப்பா கையில் பாஸ் பண்ணோம். இதே 2 குழந்தைங்க இருந்தால் வேறு வழியில் யாராச்சும் வராங்களோ அவங்க கையில் கொடுத்து கொஞ்சம் தூக்கிடுவாங்க. ஆமீன். கை கொஞ்சம் ஓஞ்சி போயிடுது. அதுவும் ஜேசன் மாதிரி ஆளாக இருந்தாக்கா உடனே சோர்ந்து போயிடுது. அவன் அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவான். மோட்டர் பைக்கில் வருவான், நல்லதாக வருவான் பேசிக்கிட்டு, வீட்டுக்கிட்ட வந்ததும் தூங்குற மாதிரி நடிச்சிடுவான். எங்க இருக்கானா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல வேலை இல்லை. அப்போ அந்த 4 மாடி வந்து என்ன செய்யணும், தூக்கிட்டு போனால் 2 நாள் ரெஸ்ட் வேணும். we get tired, we are human being. அதான் சொல்றாரு, உன்னோடவும் அல்லது இந்த மாதிரி தேவர்களோடு என்னை கம்பேர் பண்ணாத. I will never get tired carrying you. Hallelujah. உன்னை சுமப்பதில் நான் ஒரு நாள் நான் சோர்ந்து போவதில்லை. ஒரு நாள் நான் வந்து உன்னை தூக்குறதுனால இளைப்படைந்து அடைகிற தேவனின் நினைக்காத. I am an almighty God. Hallelujah. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் இளைப்படையாதவர், நான் சோர்ந்து போகாத தேவன், உன்னை தூக்கி சுமக்க உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. நீ நினைக்கிறியா என் ஆண்டவருக்கு பலன் இல்லைன்னு நினைக்கிறியா உன்னுடைய தேவைகளை சந்திக்க? நீ நினைக்கிறியா ஆண்டவர் சோர்ந்து போயிட்டாரு, என்னை விடுதலை ஆக்க மாட்டாரு, என்னை சுகமாக்க மாட்டாரு, என்னை உயர்த்த மாட்டாருன்னு நினைக்கிறியா? இல்லை, உன் தேவன் சோர்ந்து போவதில்லைன்னு சொல்றாரு, உன் தேவன் இளைப்படைவதில்லைன்னு சொல்றாரு. அதோடு கூட இன்னொரு வாசனம் சொல்றாரு அங்க கீழே, 29 வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் மட்டும் வல்லமை உள்ள தேவன் இல்லைங்க. அவர் சொல்றாரு, உனக்கும் நான் ஏன் வல்லமையை தரேன், நீ சோர்ந்து போக மாட்ட. அல்லேலூயா. நீ வழி விலக மாட்ட, உன்னுடைய விசுவாசத்தை விட்டு நீ ஓட மாட்ட. என்னுடைய சத்துவத்தை நான் உனக்கு தரேன், என்னுடைய பலை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. இங்க அமர்ந்திருக்கிற எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பவும் ஆண்டவர் விட்டு போயிருந்திருக்க முடியும். அவ்வளோ இழப்புகள், அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ கண்ணீருடைய அனுபவங்கள். ஒரு இதில் ஃபுல்லாகவே ஷேட்டர் ஆகிட்டோம். ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது ஓ ஏண்ட் அப்படின்னு நினச்சிட்டோம். ஆமென். அந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவர் மட்டும் நம்மை பலப்படுத்தவில்லை என்று சொன்னால், அவருடைய சத்துவத்தை மட்டும் நமக்கு கொடுக்கல இன்னைக்குன்னு சொன்னால், நம்மளால் ஒரு ஸ்டெப்பு நடக்க முடியாதுங்க. அல்லேலூயா. ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க இயலாது. இன்னைக்கும் இவ்வளோ பாரங்களையும் இவ்வளோ ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் வியாதிகளையும் சுமந்து இன்றைக்கும் சபைக்கு ஆராதனைக்கு வந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய பலன், அவருடைய சத்துவம். என்னுடைய சத்துவத்தை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு கூட கர்த்தர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறாரு, சத்துவம் இல்லாதவனுக்கு. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்களும், வாலிபர். இந்த உலகத்தில் நல்ல ஒரு பலன் உள்ளவங்க அப்படின்னு சொன்னால் வாலிபர்களை சொல்லுவான். ஆமேன். இப்போ அவங்களே ஒருவேளை சோர்ந்து போனாலும் இளைப்படைந்து போனாலும், நான் ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, சோர்ந்து போவதில்ல. யாரும் சோர்ந்து போவதில்லை. என்னால் பலப்படுத்தப்படுகிறவர்களும் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலே, இப்படி நீ ஒரு கேள்வி கேட்டிருக்கிற, நீ நினச்சிக்கோ, நான் உன்னை தூக்கி சுமக்கிறதுல நான் சோர்ந்து போகலை. இஸ்ரவேலே, நீ நினைக்கிற நான் உன்னை மறந்துட்டேன்னு, நான் இளைப்படைஞ்சிட்டேன்னு நீ நினைக்கிற. உன்னை நான் இளைப்படைகிற தேவன் அல்ல. உன்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், உனக்கு சத்துவத்தை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ எழுந்து நிற்கும்படியாக, அல்லேலூயா, நீ போராடி ஜெயிக்கும்படியாக உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து. ஆமேன், ஆமேன். என்ன சொல்றாரு, இப்போ இந்த சூழ்நிலையில் என்னை பார்த்து கேள்வி கேட்டுன்னு உட்காந்துட்டு இருக்காத. ஓகே, வெயிட். ஆமேன், வெயிட். கொஞ்சம் காத்துட்டுரு.
புது பலன் உனக்கு வச்சிருக்கிறேன். நான் உனக்கு ஒரு புது பலனை நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய வழியை நான் வச்சிருக்கிறேன். டோன்ட் லிங்கர். அதிலே பழசையே பிடிச்சு தொங்கின்னு இருக்காத. ஆமென். பழைய தோல்விகளையே கவுண்ட் பண்ணிட்டு இன்னொரு தோல்வி வரும்னு நினைக்காத. ஆமென். there is an end to that. அதுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லாத இவங்க மாற மாட்டாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க. that's not your job. he can renew your strength. Hallelujah. he can transform your people. ஆண்டவரால் மறுரூபப்படுத்த முடியும். ஆண்டவரால் உன்னுடைய ஃபெய்த்தை ரினியூ பண்ண முடியும். ஹல்லேலூயா. கைவிட்டுறாத, பிள்ளைகளை கைவிட்டுறாத. ஆமென். உன்னுடைய பிஸ்னஸை கைவிட்டுறாத, உன்னுடைய வேலையில் சோர்ந்து போய் கைவிட்டுறாத, பிடிச்சுக்கோ. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஒரு இடத்துல இருந்து வேலையை எடுத்தாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏன்னா இன்னொரு இடத்த பெட்டராக ஆயத்த பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நீ விட்டினா அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை. அப்புறம் அது முன்னாடி விட்டுட்டு வந்துட்டு, ஏன் ஆண்டவரே என்னை மறந்தீரோ, கைவிட்டீரோ. இது யார் விட்டது? அவர் உருவாக்குற வேலையில் ஓடி வந்துடுறது. அவர்கிட்ட ஆண்டவரையை பார்த்து, உமக்கு பலன் இல்லை, உனக்கு வல்லமை இல்லை, நீ சோர்ந்து போயிட்டீரு. நான் ஆயத்த பண்ண பிறகு உன்னை கரெக்டாக நீ விருப்பப்பட்டாலுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து பாஸ் வந்து சொல்கிறாரு, யூ ஆர் ஃபயர்டு. ஏவேன், எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, எதுக்கு பாஸ் யூ ஆர் ஃபயர்டு அப்படி சொல்கிற? உன் வேலை போயிடுச்சு நிற்கிருந்து. ஏன் சொல்கிறாருன்னா ஆண்டவர் சொல்ல வைக்கிறாரு, ஏன்னா உனக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். ஏமேன். வேலைன்னு மாத்திரம் இல்லை தேவ பிள்ளைய, ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய போராட்டங்களிலும் ஒரு உயர்வை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு மகிமையை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தின்படி நிறைய டைம் தியானிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைங்கிறாங்க. உனக்கு யூ நீட் அ ஃப்ரெஷ் அனாயிண்டிங்க. போச்சு அப்படின்னா ரினியூ பண்ணவே இல்லை. நம்மள நிறைய பேருடைய லைசன்ஸ் செக் பண்ணால் தான் தெரியும். எப்போ போலீஸ்காரன்ட்ட மாட்டோம், ஐயோ 4 வருஷத்துக்கு முன்னாடியே ரினியூ பண்ணியிருந்துருக்கணுமே இதன்ட்டு. அப்போ தான் தெரியும் இதை ரினியூ பண்ணாமல் என்ன செய்திருக்கிறோம், ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அதே போல் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இந்த நாட்களில் he wants to renew your strength. ஈவன் சீசர்கள் பாருங்களேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் தானே அந்த 21வது அதிகாரத்தில். எல்லாம் கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்து இருக்குது. என்ன இவர் இவ்வளோ போதகம் பண்ணார், இவ்வளோ அற்புதம் பண்ணார், இவ்வளோ அடையாளங்களை பண்ணார், ஒன்றும் பண்ணாத, எல்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டுட்டாரு. நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமேன். அப்படி யோசிக்கவே there will be a knock at your door. ஆமேன். அந்த இடத்துல அது நாக் கூட இல்லை, நேரடியாகவே உள்ளே வந்துடுறாரு. வந்தது சொல்கிறாரு, போதும், பயப்பட்டது, பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, தெரியும் உன்னுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியுது, ரொம்ப பயந்துட்டு இருக்கிற, நீ ஒன்று செய்ய, எருசலேமில் போய் காத்துரு. ஹல்லேலூயா. ஒன்லி சொல்யூஷன் தெரியுமா? இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் வரும்போது ஜஸ்ட் வெயிட், ஸ்தோத்திரத்தோடு கூட. ஆமீன். எப்படி வெயிட் பண்ணணும்? வெயிட் பண்ணும்போது எப்போதுமே ஸ்தோத்திரத்தோடு வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வசனங்களை வாசித்து ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உலக சத்தம், பிசாசுடைய சத்தம் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணிடும். டோன்ட் லிசன் டு தேம், லிசன் டு காட். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே உட்காந்துரு. நன்றி தகப்பனே, ஓ நீர் கொடுக்க போகிற வெற்றிக்காக நன்றி, உயர்வுக்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி, அற்புதத்துக்காக நன்றின்னு சொல்லி உட்காந்துட்டு சத்துரு அந்த வீட்டிலேருந்து எங்கே போகிறானே தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது பலன் உனக்கு தேவை. அதுதான் ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிறாரு.
உன்னுடைய கம்ப்ளைண்ட் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கிறாரு. சொல்கிறாரு, உனக்கு தெரியல, நீ மறந்துட்ட நான் யாருன்னு. உனக்கு அந்த விசுவாசத்தில் போயிட்ட, நீ குறைஞ்சிட்ட. நீயே ஆல் தட் ஐ வாண்ட் யூ டு டூ, வெயிட், ரினியூ யுவர் ஸ்ட்ரென்த். உனக்கு ஒரு புது பலனை நான் தரேன், எழுந்து பிரகாசிக்க முடியாது. இந்த சோர் லைக் ஈகிள் அப்படின்னு சொல்லும்போது எப்படி தெரியுமா அவங்களுக்கு சொல்கிறாரு, இந்த பாபிலோனியன் சிறை இருப்புலலாம் விடுதலையாகி வெளியே வர முடியாது. ஒன்லி அது அந்த நாட்களில் கூரை இல்லாத ஜெயில்கள் கூட இருக்கும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு சொல்லுகிற காரியம், அந்த கோட்டைக்குள்ளாக அடக்கி வைக்கப்படும் போது how they will be released, they will be strengthened, they will soar like an eagle. ஆமென். எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் கர்த்தர் உன்னை உயரே எழுப்புவார். நீ மேலேருந்து அந்த பார்க்கும்போது அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கப்பட்டது தெரியும். So these are the days that God wants to strengthen your knees, strengthen your faith. Hallelujah. ஆண்டவர் உம்முடைய விசுவாசத்தையும் உம்முடைய முழங்கால்களையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிற நாட்கள் இது. Hallelujah. விட்டுறாத மகளே, சோர்ந்து போயிடாத மகளே, there is no end. நிறைய பிரச்சனைகளை பார்த்துருக்கலாம், வேணா ரொம்ப நாளாக நீ தூக்கிட்டு சுமந்துருக்கலாம். That's not the end. Hallelujah. There is a resurrection day. There is a resurrection day. சோர்ந்து போயிடாத. கர்த்தர் அவர் சொல்றார், புது பலன் அடைந்து. இந்த புது பலன் வந்த பிறகு யூ டோன்ட் நீட் அ மிரக்கிள். அந்த இடத்துலேருந்து நீயே பறந்துடுவ. ஒரு உயர் ஆண்டவர் எழுப்பிடுவார், கர்த்தர் மகிமைப்படுத்திடுவார். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சாட்சியை எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் பயப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவாதாங்க. ஆகவே ஆண்டவருடைய பதில் இதுதான். இன்னைக்கு உனக்கு என்னை பற்றி தெரியாதா? என் வார்த்தை என்றென்றைக்கும் உள்ள வார்த்தை. நான் சதா காலம் இருக்கிற அனாதி தேவன். நான் சிருஷ்டி கர்த்தர். உனக்கு உருவாக்கி தர முடியும்னு தெரியாதா? உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் புல்லை போல இருக்குது. என்னுடைய வார்த்தை என்றைக்கும் மாறாது. நான் செய்த உடன்படிக்கை தான். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நான் அந்த உடன்படிக்கை விட்டு நான் மாற மாட்டேன். அந்த உடன்படிக்கையிலே நான் உண்மை உள்ள ஒரு தேவன். நான் மனுஷன் அல்ல போய் பேசுகிறதுக்கு. ஆமேன். தயவுசெய்து நீ என்னை ஒப்பிட்டு பார்த்துறாத. ஆமேன். நான் தட்டானால் செய்யப்பட்டவன் அல்ல, மரங்களால் நான் செய்யப்பட்டவன் அல்ல. நான் சிருஷ்டி கர்த்தர். ஐ ஆம் த சாவரின் லார்ட். அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் மேலான தேவன் நான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐ எம் நாட் வீக். ஐ எம் நாட் டயர்ட் ஆஃப் யூ. நம்ம சொல்கிறோம்ல, பிள்ளைகளை வச்சிடுச்சுல, உன்னோட எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சின்னு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்தும் சொல்கிறோம், பெரியவங்களான பிறகும் சொல்கிறோம். ஐ எம் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஐ எம் ஸோ டயர்ட், ஐ கிவ் அப். நான் விட்டுறேன். நீ விடலாம். உன்னுடைய பரம தகப்பன் ஒரு நாள் உன் குடும்பத்தை விட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Don't ever think that I am weak, I am tired. இல்லை, உன்னை தூக்கி சுமப்பதில் நான் பலனுள்ள கர்த்தர். உன்னை உயர்த்துவதில் நான் பலனுள்ள. என்னுடைய பலனை நான் உனக்கு இப்போ தரேன். இந்த நாட்களில் யூ ஆர் ஸ்ட்ரென்தன்ட் பை காட். ஆமென். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவர் ஸ்ட்ரென்த் பண்ணினே இருக்கிறார். ஹல்லேலூயா. கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ நாள் ஸ்ட்ரென்த் பண்ணுவீங்க? ஐ டோன்ட் நோ, பட் யூ வில் நெவர் ஃபெயில். கொடுப்பார் பலனை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. there will be a time he will be soar like an eagle. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீ ஓடினாலும் களைப்படைய மாட்ட, நடந்தாலும் நீ என்ன செய்ய மாட்ட, சோர்ந்து போக மாட்ட. ஏன் தெரியுமா? புது பலன். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு தருகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலே, யாக்கோபே, ஏன் இந்த மாதிரி கேட்குற? நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லையே. நான் ஒருபோதும் உன்னை நான் கைவிடுவதில்லை. என் கிருபை உன்னை விட்டு விலகாது மகனே, மகளே என்று சொல்கிறாரு. கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவேன். எல்லாரும் எழுந்து நின்று